சுபுவிக்கு அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல பால்டாய் வாங்கி குடிச்சிருங்க பிரதர், இல்லை தும்ப சின்ன தூக்கு போட்டு சாவுங்க பிரதர், ரொம்ப வலிக்குதுன்னா ரொம்ப வேதனையா இருக்குன்னா. எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, ஒரு வயசான திருட்டு பைய அப்படின்னு ஒரு கதை சொன்னார். பொதுவாக கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் எங்கள் அண்ணன் கதை வேற கதை. ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான திருட்டு பையன் இருந்தாராம். அந்த திருட்டு பையன், இந்த கதையை திருப்பி சொல்றேன், எங்க அண்ணன் போட்ட பிட்டிலேயே சூப்பர் பிட்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். ஒரு வயசான திருட்டு பையன் காட்டுக்குள்ள இருந்துக்கிறான். அந்த அந்த மக்கள், காட்டுக்குள்ள போற மக்களுடைய நகை நட்டு பணம் பொருள் செயின் மோதிரம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறான். அந்த மக்கள் அவனை திட்டுறாங்க, ஐயோ இந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு சாவு வராதா, இந்த முள்ளமாரிக்கு ஒரு சாவு வராதா, இந்த முடிச்சவைக்கு ஒரு சாவு வராதா, இந்த கேப்னாரி கம்நாட்டுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கெஞ்சினான். எப்படி 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது அங்கே சென்னை மெரினா கடற்கரையில் இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவி இந்த பக்கம் ஏற்கூரை வச்சுக்கிட்டு போலியாக உண்ணாவிரதம் இருந்த பொழுது முத்துக்குமார் சாவை காதல் தோல்வியால் இறந்து விட்டான் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டதோ அப்படி கேட்டது. மீட்டேன் கெடுத்து கையெழுத்து கொடுத்த போது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ, சென்னேட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த போது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ, எப்படி வடசென்னை மக்களை செம்மஞ்சேரிக்கும் கண்ணகி நகருக்கும் தூக்கி அடித்தபோது அந்த மக்கள் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டார்களோ, அப்படி அந்த மக்கள் கேட்டாங்க இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு. அப்போ அவன் பையனை பார்த்து சொல்றான், மகனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்கப்பா, கழுவி ஊத்துறாங்கப்பா, அதனால நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணுப்பா, நீ நான் சாகிறதுக்குள்ள இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ சொல்ல வச்சிடணும்ப்பா ஊர் மக்கள் வாயால அப்படின்னு அந்த பெரியவன் சொல்றான். அந்த கேட்டு பையன், அந்த திருட்டு பையன், அந்த முள்ளமாரி பையன், அந்த முடிச்சு வைக்க பையன் சொல்றான். உடனே மகன் என்ன பண்றான், நேரா போறான். போயிட்டு அந்த அப்பன் செஞ்ச மாதிரியே நகையை பறிக்கிறான், நட்டை பறிக்கிறான், தோட பறிக்கிறான், தொங்கட்டால பறிக்கிறான், காதணியை பறிக்கிறான், காலனியை பறிக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேண்ட் சட்டையும் பறிக்கிறான், வேட்டி சட்டையும் பறிக்கிறான். ஐயோ இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளோ நல்லவன் அப்படின்னு அந்த கதை முடியுது. இதுல அந்த வயசான திருட்டு பையதான் தமிழ்ல தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடி ஆனவை அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் ஐயா கலைஞர் மு கருணாநிதி என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னாரு. அந்த சின்ன திருடன் தான் முத்தமிழ் புத்தரே கருணாநிதி ஸ்டாலின், இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் என்று நீட்டுகிற நமக்கு நாமே நடைபயணம் சென்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னாரு. இதுல கோச்சுக்கிட்டாங்க, வயசானவர் போய் திட்டலாமா, இறந்து போனவர் போய் திட்டலாமா, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷனாச்சு, இறந்து போய்விட்டால் என்பதற்காக கோட் சேவை என்ன மைத்துக்கு நீ திட்டுற, அதான் இறந்து போயிட்டார்ல, கோட்சே வெள்ளக்காரன் மண்டிட்டாருப்பா, செத்து போன கோட்சேவை நீ பேசுகிற, செத்து போயிட்டார்ல, எதுக்காக ஹிட்லர் இனப்போர்கொலையாளன்ற, நாளைக்கு ராஜபக்சே செத்து போயிட்டா நல்லவனாகிடுவானா, செத்து போய்விட்டதாலே ஒருவன் புனிதனாகி விடுவானா, மரணித்து விட்டதாலே ஒருவன் நல்லவனாகி விடுவானா, செத்தாலும் தமிழ்ன துரோகி தான்டா. எதுக்காக எங்க அண்ணன் திருட்டு பையன் சொன்னாரு, எங்க அண்ணன் சொல்லல, எங்க அண்ணனுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி, IAS அதிகாரி, யாரு, இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்த இந்தியாவிலே நேர்மையான அதிகாரி என்று அறியப்பட்ட சர்க்காரியா கமிஷன் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுடைய சின்ன குழந்தை கூட தெரியும். அது திமுக காரனுக்கு தெரியல. திமுக காரன் நெஞ்சுக்கு நீதியா படிச்சிருக்கான், அவன் கொஞ்சம் வனவாசத்தையும் படிச்சா அவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த சர்க்காரிய கமிஷன் போடப்படுது. எதுக்காக? கருணாநிதி ஆட்சியில சர்க்கரை ஊழல், 1500 மூட்டைகள் சர்க்கரை காணாமல் போய்விடுகிறது. சர்க்காரிய கமிஷன் போடப்படுகிறது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல எந்த காங்கிரஸோடு கூடி குழாவி கும்மி அடிச்சு திமுகவும் காங்கிரஸ் நிற்கிறதோ அந்த காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் இருக்குது. இப்ப ஆறுமுச்சாமி ஆணையம், அருணா ஜெகதீசன் ஆணையம், அது மாதிரி சர்க்காரியா ஆணையம். அந்த சர்க்காரி ஆணையத்துல எல்லாத்தையும் விளாசுறாங்க. ஆனா சக்கரை மூட்டை காணாம போறத சர்க்காரியா கண்டுபிடிச்சாரு. ஆனா நிரூபிக்க முடியல. அப்ப கருணாநிதி கேட்கறாங்க, சக்கரை மூட்டையை காணுமே, அது எறும்பு தின்னுச்சு. சரி, சக்கரை மூட்டையை எறும்பு தின்னுச்சு, சாக்கு அதை கரையான் அரைத்து விட்டது அப்படின்னாரு. சக்கரை மூட்டையை எறும்பு திணிச்சு, சாக்க கரையான் அரிச்சிருந்தாரு. இதுக்கு பேர் தான் திருட்டுத்தனம், இதுக்கு பேர் தான் முள்ளமாரிக்கணும், இதுக்கு பேர் தான் முடிச்சு வைக்கணும். இதை தாண்டா எங்க அண்ணன் சொன்னாரு. இதைத்தான் சர்க்காரியா கமிஷன் சொல்லுது. இது ஆதாரப்பூர்வமா இருக்கு. நீதிமன்றத்துக்கு போனா கூட ஒரு நொடி கூட இந்த வழக்கு நிற்காது. தூக்கி வெளியே போடுறோம். வெயில் கிராண்டட் மிஸ்டர் சீமான்றோம், வழக்கு போட்டா கூட நிற்காது. சரி, இது மட்டும்தானா?
சென்னை கூவமாட்டை சுத்தப்படுத்துகிற திட்டம் 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கியது யாரு? ஒதுக்கியது தலைவர் மு கருணாநிதி, கலைஞர் மு கருணாநிதி. அப்ப எதிர்கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்கிறது. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கம்யூனிஸ்ட் வந்து கேட்கிறார். கம்யூனிஸ்ட் உறுப்பினர், ஐயா இந்த மாதிரி கூவமாத்தை சுத்தப்படுத்த 560 கோடி ஒதுக்குறீங்களே, இன்னும் சுத்தப்படுத்தலையே என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு கலைஞர் சொல்றாரு, ஆமா கூவமாத்தை சுத்தப்படுத்த 560 கோடி ஒதுக்குனது உண்மைதான், சுத்தப்படுத்தல. அதை தாயா கேட்கிறேன், ஏன் சுத்தப்படுத்தல? ஏன்னா கூவமாத்துல முதல்ல இருக்குன்ட்டார். முதல்ல இல்லைன்னு சொன்னா நைட் ஒரு நைட்டா மண்டபம் மிருக காட்சி அளித்த ஆலையில இருந்து முதலையை கொண்டு கர்நாடகா உள்ள விட்டுவாரு. இல்ல இறங்கி பார்க்கணும் யாராவது, இல்ல யாருமே இறங்கியும் பார்க்கல, முதல்ல இருக்கான கேள்வியும் கேட்கல, சோழி முடிஞ்சது. 560 கோடி ஆபேசு. இதுக்கு பேர் தாண்டா திருட்டுத்தனம், இதுக்கு பேர் தாண்டா முள்ளமாரித்தனம், இதுக்கு பேர் தாண்டா முடிச்சிருக்கணும். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாக்கடையில முதல்ல வாழாது, முதலை நன்னீர்ல மட்டுமே வாழும். ஆனா கருணாநிதி அதுலயும் ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுக சொல்லி கூவத்துல முதல்ல இருக்கிறாரு. கூவத்துல ஒரு முதல் கூட இல்ல, எல்லாத்துக்கும் இருக்கு, கூவத்துல முதல்ல கிடையாது. சரி, இதோட நிப்பாட்டினாரா? தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம், அதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 6 மாசம் ஆச்சு, முத்து எடுக்கல. அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற கொறடாவாக அண்ணன் சீமானுடைய மாமனார் முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா காளிமுத்து இருக்காரு. அதிமுக காளிமுத்து அவர்கள் எந்திரிச்சு கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி தூத்துக்குடியில முத்தெடுக்கிறதுக்கு 120 கோடி ஒதுக்குறீங்களே, முத்து எடுக்கலையே அப்படின்னு கேட்கிறார். ஆமா, தூத்துக்குடியில முத்தெடுக்கிறதுக்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்குனது உண்மைதான், எடுக்கல அப்படிங்கிறாரு. அதான் ஏன் எடுக்கல? என்ன செய்யறது, காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்ட்டாரு. அவர் பேர் காளிமுத்து, என்ன செய்யறது காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்கு, எம்டி முத்தா இருக்கு, முத்தே இல்ல சிப்பி தான் இருக்குன்ட்டாரு. இப்ப போய் நீங்க சிப்பி இருக்கா முத்துக்கா நான் பார்க்க முடியும், சோழி முடிஞ்சு. இதுக்கு பேர் என்ன? இதை தாண்டா எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரு வயசான திருட்டு பைய. இது சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துச்சு நம்ம மீசைக்கு, சுபுவிக்கு. அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல பால்டாய் வாங்கி குடிச்சிருங்க பிரதர், இல்ல தும்ப சின்ன தூக்கு போட்டு சாவுங்க பிரதர், ரொம்ப வலிக்குதுன்னா, ரொம்ப வேதனையா இருக்குன்னா. 15 ஆண்டு காலமாக எங்களுடைய அண்ணன் சீமானை திமுக விமர்சனம் செய்கிறது, அது உங்களுக்கு வலிக்கல. எங்கள் தலைவன் பிரபாகரனை விமர்சனம் செய்கிறது, அது உங்களுக்கு வலிக்கல. சரி, எங்களை கூட விடுங்க. எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரை நாகரிக அரசியல் சீமானுக்கு தெரியாது என்று பேசுகிற கூட்டம். சீமான் நாகரிகமாக பேச மாட்டார், காளியம்மா நாகரிகமாக பேச மாட்டார், சாட்டை துறைமுக நாகரிகமாக பேச மாட்டார் என்று சொல்லுகிற திமுக காமராஜரை பார்த்து கருணாநிதி பேசிய பேச்சுக்களை பொது வெளியில கூட பதிவு செய்ய முடியாது. இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் கூடி கும்மி அடிக்கிறது. இதே காமராஜரை நனைந்த பணமரத்தூள் என்று இவரை நம்ம பெரிய அழகு சூரிய மாதிரி கருணாநிதி இவரே இருக்கும், ஆக்சிடென்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்கும். இவர் காமராஜர் கருப்பா இருந்தாலும் அது கருப்பு தங்கம்டா, கருப்பு வைரம்டா. எங்க ஐயா கல்வி கண்ணிருந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி மதுரை வைகை அணை, சாத்தூர் அணை, திருவண்ணாமலை அணை, மணிமுத்தார் அணை என்று 14 அணைகளை கட்டி 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி கிண்டி தொழிற்சாலை, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, பிஹெச்எல் தொழிற்சாலை, ரயில்வே பெட்டிகள் இணைப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை என்று எங்களை படிக்க வைத்து வேலை கொடுத்து தண்ணி கொடுத்த எங்க தாத்தன் காமராஜருடைய கால் கட்டவது மயிலுக்கு கூட இந்த கருணாநிதி வர மாட்டார். ஆனால் எங்க தாத்தன் காமராஜர் நீ என்னெல்லாம் பேசியிருக்கிற, அரவாணி என்று, திருநங்கை என்று, முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் அனுப்புவாங்க, இப்ப எரும மாட்டை அனுப்பியிருக்காங்க என்று எங்களுடைய தாத்தா காமராஜர் ரஷ்யாவுக்கு போன பொழுது நீ எள்ளி நகையாடுங்க. அப்போ உனக்கு இனிச்சது, அப்போ உனக்கு சொகுசா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு. அது நாகரிக அரசியல், நாங்க பேசுறது அநாகரிக அரசியலா? எங்க அண்ணன் சீமான்லாம் என்னை கட்டி வச்சிருக்காரு. நான்லாம் வாயை திறந்தா கூவத்தோட மோசமா பேசுவேன். கூவம் இருக்குல்ல, அந்த கூவம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன கட்டி வச்சிருக்காரு, பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு பேசி விடுவேன்.